அழகென்ற சொல்லுக்கு முருகா, அழகென்ற சொல்லுக்கு முருகா. புதுசா இருக்குல்ல, இவ்வளோ அழகா இருக்குல்ல. ஆமால அம்மா சுதிக்கிருக்காயா, நல்லா பண்ணியிருக்கிறான்ல ஒர்க்கு. இதுல வந்துட்டு ஒரு அதிசயம் இருக்கு. கண்டுபிடிங்க பார்க்கலாம். உலகத்திலே பெரிய சிலை. அது இல்ல, அப்புறம் உலகத்திலே பெரிய சிலையா? எவ்வளவு பெருசு? எவ்வளோடா பெருசு? 146 அடின்னு கேள்விப்பட்டேன். 146 அடியா? மலேசியாவோட பெருசு. அதை விட பெருசுனா அது 30. அதை விட 140, ஏதோ ஒரு 6 அடியோ 7 அடியோ ஏதோ இது பெருசுன்னு நினைக்கிறேன். 6 அடி பெருசா இருக்கு. பட் அதை விட இன்னொன்னு ஒண்ணு இருக்கு. இந்த சிலையில ஒரு விசேஷமான ஒண்ணு இருக்கு. வள்ளி தேவனியா? இது வெறும் முருகன் கோயில் தான். பொண்டாட்டிக்கெல்லாம் இடம் இல்ல இல்லையா? உஷாராக பொண்டாட்டி அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாரு. நல்லா பேச்சுலர் லைஃப் ஆல்றாரு. நல்லா ஆடுறாருல, செம்மையா இருக்கும். கண்டுபிடிக்க முடியலையா? சொல்லுங்க. நீங்களும் அந்த அதிசயத்தை சொல்லிடுங்க. அவரோட கம்மல் பாருங்க, ஆடுது. எங்க ஆடுது? நல்லா ஒத்து பாருங்க, காத்து ஆடுது இல்ல, முருகர்து. முருகரோட கம்பல் தான் பாருங்க. இவளுக்கு ஜோக்கிய புரியலடா. அது ஆடுது இல்ல, முருகர்துன்னு. சரிடா, அது இருக்கட்டும். ஏன் திடீர்னு இந்த கோயிலுக்கு வரணும்ட்டு எங்களை இழுத்துன்னு வந்த? அழகா இருக்குல்ல பாக்குறது. அழகா இருக்கா? இல்லையே, அப்படியெல்லாம் நம்புற மாதிரி இல்லையே. அழகா இருந்தா பொண்ணுங்க ரசிக்கணும். நீங்க எதுக்கு ரசிக்கிறீங்க? முருகனை ரசிக்கிறதுக்கு ஆணு பொண்ணு கிழமை அது இது முருகனே வந்துட்டு பொண்ணுங்க ரசிக்கிறத தான் விரும்புவாரு. நீங்க பொண்ணுங்க தானே அதை ஃபீல் பண்ணணும். நீங்க பாயிண்ட். என்னது? அது பொண்ணுங்க தானே ஃபீல் பண்ண, நீ நாத்துக்கு பண்றேன்னு கேட்கறான். உன்னெல்லாம் ஒரு பொண்ணாவே மதிக்கல இங்க யாருமே. புரிஞ்சுதா? எனக்கு தெரியும் யாருக்கு பொண்ணா இல்லையா, நான் அவரை எவ்வளவு ரசிக்கிறேன்றது அவருக்கு தெரியும். அவருக்கு உண்மையிலே வாய் இருந்துச்சுன்னா காரித்து போறோம். என்ன விஷயத்துக்காக வந்தேன்? சும்மாலாம் இல்லை. ஆக்சுவலி அவன் வந்ததுக்கு வந்துட்டு முருகருக்கு ஆல்ரெடி 2 கல்யாணம் பண்ணிட்டார்ல, அட்லீஸ்ட் எனக்கு ஒன்னாச்சு செட் பண்ணி கொடுங்க சாமியேன்னு வேண்டின்னு தான் வந்துக்கிறான். அதுக்கு தானே வந்தேன். சரி, என்ன மாதிரியான பெண்ணை எதிர்பார்க்குறீங்க? பொண்ணு 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 வேணும். டேடி நடிக்காதடா, நடிக்காத. சரியா? உங்களுக்கு பிரபுக்கு இப்ப அவங்க நிலைமை எப்படி தெரியும்? நிச்சயமா சொன்னேன், எனக்கு கல்யாணம், எனக்கு கல்யாணம். கடை எல்லாம் நல்லா போட்டு வச்சிருக்கிறாங்களா? நல்லா இருக்கு. 10 ரூபா பாரு. இந்த கோயிலுக்குள்ளே வந்தால் இது ஒரு பிரச்சனை என்னன்னா, இவங்க இந்த அர்ச்சனை சொல்லி ரொம்ப கம்பல் பண்றாங்கப்பா. லெஃப்ட் ரைட் விடவே மாட்டேங்க. வாங்கிக்கங்க ப்ரோ, என்ன ப்ரோ இப்படியெல்லாம் பண்றீங்க ப்ரோ? அப்டேட் ஆயிட்டுக்கிறாங்க. சாமி கும்பிட போனா பூஜை தட்டு வாங்கிட்டு போகணும் ப்ரோ, நீங்க வெறும் கையில போறீங்க ப்ரோ அப்படின்றாங்க. ஒரு மாதிரி இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறமா விடுறதில்ல, ஒரு மாதிரி இரிட்டேட் பண்ணிடுறாங்க. உங்களுக்கு இந்த அனுபவம் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இந்த கோயிலுக்கு வரும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் நீங்களும் பார்த்துருப்பீங்க, சந்தித்து இருப்பீங்க அப்படின்ட்டு. அங்கே ட்ரெக்கிங் ஏறி போய் அங்கே மேலே நின்று பார்த்தோன்னு வச்சுக்கோயே, இன்னும் கொஞ்சம் கிட்ட போய் கூட நம்ம முருகர் சிலையை பார்க்கலாம். அங்கே பாரு அந்த தோடி இப்போ எவ்வளோ ஸ்பீடாக ஆடுது. இங்கேருந்து பார்க்கறதுக்கு செம்மையாக தெரியுறாருல, அண்ணாந்து பார்க்குற மாதிரி. அப்படியே வானம் முட்டும் முருகர். ஃபோட்டோ மேக்ஸி 6x4 சைஸ் 100 ரூபா. வருக முருகன் அருகல் பெருக. முருகா 10 ரூபா காப்பிட்டு 100 ரூபா. ஹலோ, அதெல்லாம் நீ இங்கே வந்து போட்டு வச்சு பாரு, அப்போ தான் தெரியும் எவ்வளோ கஷ்டம் இருக்குது, எவ்வளோ நஷ்டம் இருக்குன்னு சொல்லிட்டு. கோயிலுக்கு வரும்போது பேசக்கூடாது. என்ன பண்ணுற? அப்பனே விநாயக பெருமானே, மூட பொருளோனே, முந்தி விநாயகனே. அப்பா அழகா பட்ட 3 அவ பெயிண்ட் அடிச்சுக்கிறாடா. இருறா, கொஞ்ச நேரத்தில் முடிச்சிடுவா ஃபினிஷிங்.
எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா. ஸோ யூடியூபர் இங்கே வீடியோவில் ஒரு சின்ன பிரேக் ஆச்சு. எதுக்குன்னா வீடியோ எடுக்கணும்னா பர்மிஷன் வாங்கணுமா ஃபஸ்ட்டு கோயில் நிர்வாகத்துக்கிட்ட. அதனால் பர்மிஷன் வாங்கிறதுக்காக தான் போனோம். வீடியோ எடுக்க பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. ஆனால் கருவறையூரில் மட்டும் வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் கோயில் கருவறைக்குள்ளே வீடியோ எடுக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ எடுக்கும்போது முன்னாடியே பர்மிஷன் வாங்கிக்கிட்டு உள்ளே வந்துடுங்க. பிரம்மாண்ட சிலையோட பாதம் தொட்டு வணங்கணும்னா ஒரு தலைக்கு வந்து 10 ரூபாய் சார்ஜஸ் பண்ணுறாங்க. விருப்பம் இருக்கிறவங்க 10 ரூபாய் கொடுத்துட்டு தொட்டு கும்பிட்டு வாங்க. இப்போ நம்ம இல்லைன்னா தூரமாக நின்று இங்கேருந்து இப்படியே கும்பிட்டு போய்க்கலாம். இங்கேருந்து செம்மையாக இருக்குடா அப்படி வரா. இந்த லைவ் எக்ஸ்பீரியன்ஸை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. சூப்பராக இருக்குது. பெரிய சிலைக்கு பின்னாடி அப்படியே பேக் சைடு வந்தீங்கன்னா அங்கே வரத்துக்கான வழி கிடைக்கும். அப்படியே பின்னாடி ஏறி மேலே போனீங்கன்னா கொஞ்சம் ட்ரெக்கிங் பண்ணீங்கன்னா ட்ரெக்கிங் எஸ் ஒரு வியூ பார்க்கலாம். வாங்க. என்ன பாம்பா? ஏதோ பூச்சிலாடா டே லூசுப்பா இல்லை அது தூங்கிதா ஆடா கண்ணுக்குன்னு தெரியாமல் போயிடுச்சோ. வீடு கட்டி வைக்கலாமா? வீடு கட்டலாம். வீடு கட்டுறியா? ஆமா. நம்ம இங்க எத்தனை அடுக்கு வீடு கட்டுறோமோ அத்தனை அடுக்கு நம்மளும் வீடு கட்டுவோம். 200 பெரியார் இல்ல 400 பெரியார் வந்தாலும் முடியாதுடா. அடுப்புடா இது அடுப்பு கட்டி வச்சிருக்கிறாங்க. நீ இப்போ டூப்ளெக்ஸ் கட்டணும். எப்படி கட்டுறீங்க? இங்க இருக்கிற கல்லை எடுத்து வச்சு கட்டுங்க. இதெல்லாம் வீடு கட்ட வா வா. வாயில அடிக்கிறா. வீடு கட்டுறதுக்குள்ள அர்த்தம் சாகுறா. டூப்ளெக்ஸ்க்கு தான் ஐடியா பண்ணாங்க. போனா போட்டு மேலே போகணும். நம்மளுக்கு இவ்வளோ இருந்தா ஓகே நான் 3 அடுக்கு வீடு கட்டி இருக்கேன். புறம்பகை இடத்துல இஷ்டத்துக்கு வீடு கட்டுவியா? நான் அப்படிதான் கட்டுவேன். எங்கடா அவன்? இந்த ஏரியால தான் இங்க இருக்கான். அவன் மட்டும் என் கல்ல மாட்டான். அப்படியே மேலே ஏறி வந்தீங்கன்னா இந்த முருகன் சிலை மட்டும் இல்லைங்க, இந்த ஊரே தெரியும். அதுவும் அங்கே பாருண்ணா தெரியுதா? என்ன தெரியுது? அங்கே மழை தெரியுதா? உன் கண்ணுக்கே தெரியும்போது எனக்கு தெரியாதாடா? அது அப்படியே பார்க்க முருகன் உரிச்சு வச்ச மாதிரி இல்லை. ஆமால தலை ஆமாம். ஆக்சுவலி ரொம்ப கீழே வந்துட்டு ஃபோட்டோ போட்டு இருக்கிறாங்க அந்த பரவழியில். இவனுக்கு அதை பார்த்துட்டு இன்னும் இவனே கண்டுபிடிச்ச மாதிரி சீன் போட்டு நிற்கிறான். ஆக்சுவலி கீழே வந்துட்டு டே ஓவர் ஆக்ட். இது பாரு நீ எல்லாம் மிடில்லே போயிடு, ரொம்பலாம் போகாத. கீழே என்ட்ரன்ஸ்லேயே போட்டுருப்பாங்க. நீங்கள் வந்து மேலே ஏறி வந்தீங்கன்னா இந்த முருகனுடைய சிலை முகம் வந்துட்டு அப்படியே அந்த மலை வடிவில் இருக்கும்னு சொல்லிட்டு கீழே மிச்சம் மேலே ஏறி வந்தீங்கன்னா இது ஒரு அற்புதமான காட்சி உங்களுக்கு கிடைக்கும். அப்படியே குழந்தை பாக்கியத்துக்குலாம் தொட்டில் வாங்கி கட்டுங்க. ஆதி கோயிலுங்க. கல்யாண பாக்கியம் இல்லாதவங்களுக்கும் மாங்கல்யம் கட்டணும். தம்பி தம்பி விஜய் டேய் வாங்கி எடுத்துக்கணும். 10 ரூபா தான் பாருங்க. இல்லை இல்லை வேண்டாம் வேண்டாம். பிஸ்னஸ் ட்ரிக்ஸ். மேலே வந்தனா இருக்கு. இங்கே ஒரு சாமி சிலை, இங்கே ஒரு முருகர் சிலை உள்ளது. அப்படியே மேலே ஏறி ஒரு 5 நிமிஷம் உட்காந்து சேலம் ஊரை இந்த அழகை ரசிக்கலாம். ஏன்னா அவ்வளோ அருமையான ஒரு வியூ பாயிண்ட்டு. எல்லாம் ஃபுல்லு நீங்கள் எந்த பக்கம் திரும்பினாலும் மலைங்களாக இருக்கும். நடுவில் நம்ம இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். செம்மையாக இருக்கும். இவ்வளோதாங்க சேலத்தில் இருக்கிற முத்துமலை முருகன் கோயில். இவ்வளோ தான். கீழே வந்தீங்கன்னா பேக் சைடு மேலே வந்தீங்கன்னா ஒரு சூப்பர் வியூ பாயிண்ட்டோட ஒரு முருகர் சிலை இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு தரிசனம் பண்ணிக்கிட்டு அப்படியே கீழே போகலாம். ஸோ அவ்வளோதான். இதோட இந்த வீடியோ இங்கே முடிச்சுக்கிறேன். நீங்களும் உங்களுக்கும் விருப்பம் இருந்தால் சேலம் பக்கத்தில் வாங்க. இந்த மாதிரி முருகர் சிலையை பார்த்து முருகருடைய அருளை பெறுங்க. இவளுக்கு கொஞ்சிட்டு அதிகமாக அருள் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். பயங்கரமா பசிக்குதுயா. முட்டை பொடி பாஸ் வேணும், பிரியாணி வேணும். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா பாய்.